வெல்கம் டு குக் வித் சாரா ஒர்க்கிங் மோம் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சூப்பரான சிக்கன் சூப் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளுங்க, பட் ரொம்ப டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்தது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு 10 to 15 சின்ன வெங்காயம், உங்ககிட்ட பெரிய வெங்காயம் இருந்தது அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயம் 4ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 10 to 15 பல்லு பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு, இன்றைக்கி நான் ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் கடையில் பிரெஸ்ட் பீஸ் வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்களே கொடுப்பாங்க. ஸோ அந்த போன்லெஸ் சிக்கன் வாங்கிட்டு குக்கரில் நல்லா இது மாதிரி ஒரு ஒரு 1 மினிட்டுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும். ஃப்ரை பண்ணிவிட்டு கூடவே நான் இன்றைக்கி 2 பெரிய கிளாஸில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ, எத்தனை பேருக்கு நீங்கள் சூப் செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆட் பண்ண 2 கிளாஸ் தண்ணி 4 பேருக்கு கரெக்டாக வந்தது சூப்பு. ஸோ இப்போ குக்கர் விசில் போட்டு ஒரு 4 விசில் விடுங்க. 4 விசிலுக்கு அப்புறம் தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு சிக்கனை தனியாக ஆற வச்சுடுங்க. இப்போ இந்த தண்ணியை மறுபடியும் நான் ஸ்டவ்வில் வச்சுட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறைய நான் கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நீங்கள் வெஜ்ஜஸ்லாம் ஆட் பண்ணுன்னா நல்லாவே இருக்கும். நீங்கள் கேரட், பீன்ஸ், கேப்சிகம் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் எல்லாமே இது மாதிரி நீங்கள் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொடிசாக கட் பண்ண சிக்கனை நீங்கள் நல்லா வெந்த பிறகு நல்லாவே உங்களுக்கு அது எடுக்க வரும். நல்லா பொடிசாக்கிட்டு இப்போ கொதிக்கிற தண்ணியில் இந்த சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த தண்ணியில் சிக்கன், ஸ்வீட் கார்ன் எல்லாமே நல்லா வெந்து கொதிச்சு வரும். ஸோ அப்போ அந்த சிக்கன் சூப்போட வாசம் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு உங்களோட திக்னஸ், அந்த கன்சிஸ்டன்சிக்காக இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் மாவை நீங்கள் ஒரு 1 to 2 ஸ்பூன் திக்காக கரைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 1/2 ஸ்பூன் வினிகர், 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வினிகரும் சோயா சாஸும் கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பண்ணாலும் டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். சிக்கன் சூப் அப்படிங்கிறதால டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்பவே வாசமும் டேஸ்ட்டும் கண்டிப்பாக வரும். ஸோ இது மாதிரி நல்லா கொதித்த பிறகு ஒரு 2 ஸ்பூன் போதும். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ண உடனே ஒரு கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இந்த சிக்கன் சூப் மாறும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லியை மேலாக தூவி விட்டு உங்களோட கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான ஒரு சிக்கன் சூப் ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபைனலாக ஒரு முட்டையை உடைச்சி விட்டு இறக்குற ஸ்டேஜில் ஒரு முட்டையை அப்படியே உடைச்சி விட்டு ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா அப்படி கிண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லேயராக இந்த ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்ற மாதிரியான சிக்கன் சூப் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வீட்லேயே ரெடி ஆகிடும். பாருங்கள், எவ்வளோ அழகாக லேயராக உங்களுக்கு அந்த சிக்கன் சூப் ரெடி ஆகிருக்கு. பார்க்கவே எம்மியாக இருக்கல. இதே மாதிரி நீங்களும் ஒன்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.